வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்மளோட எக்ஸாம் ஆஃப்லைன்ல ஓஎம்ஆர் பேஸ்டா கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் எக்ஸாம்க்கு பென் எப்படி சூஸ் பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் என்னென்ன, அண்ட் நம்ம இங்க செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன, இதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். பென் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கை கொடுக்கும். பேனா சூஸ் பண்றது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி பேனா சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப மெல்லிசா தான் அதோட டிப் இருக்கும். இந்த நுனி வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஆன்சர் ஷேட் பண்றதுக்கு அந்த வட்டத்தை வந்து நம்ம ஷேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பேனா தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேனால வந்து இந்த இங்க் வந்து லீக் ஆகும். இந்த மாதிரி லீக் ஆகிற பேனாக்களை வந்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அது ஓஎம்ஆர் ஷீட்டை பாழாக்கிடும். ஸோ இதையுமே நம்ம தவிர்க்கிறது நல்லது. நம்ம என்ன மாதிரி பேனா சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட டிப் வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கணும். அண்ட் அதோட ரோலிங் வந்து நல்லா இருக்கணும். அப்பதான் அது வந்து நம்ம ஆன்சர் ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் இலகுவா இருக்கும். நமக்கு நல்ல டைம மிச்சப்படுத்தி குடுக்கும். ஸோ இந்த மாதிரி பேனாவ பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி அந்த பேனாவ புதுசா கடையில இருந்து வாங்கிட்டு போகாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே அத வாங்கி பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. அது வந்து கூடுதலான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ நல்லபடியா அது ஆக்கி தரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கவனமா பார்க்கணும் அப்டின்னா, ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கிளிக் பண்ணினா போதும் ஆன்சர் செலக்ட் ஆயிடும். ஆனா ஆஃப்லைன்ல அப்படி கிடையாது. நம்ம வந்து அந்த ஆன்சர ஷேட் பண்ணணும். ஒரு கிளிக் பண்ணி ஆன்சர சூஸ் பண்றதுக்கு 1 செகண்ட் கூட டைம் ஆகாது. அத விட கம்மியா தான் டைம் எடுத்துக்கும். ஆனா ஆஃப்லைன்ல ஷேடிங்க்குன்னே தனியா டைம் எடுத்துக்கும். ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாரி ஒதுக்கி தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம ரியல் டைமா இங்கல இருந்தே அந்த ஷேடிங்க்கு தனியா டைம் குடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் எக்ஸாம்னா நம்ம ஆப்ஷன வந்து எத்தன முறை வேணாலும் மாத்திக்கலாம். எனக்கு இதுல டவுட்டா இருக்கு. நான் வேற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தாராளமா நீங்க ஏ,பி,சி,டில எது வேணாலும் மாத்தி, மாத்தி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆஃப்லைன்ல ஓஎம்ஆர் ஷீட்ல அப்படி பண்ண முடியாது. ஒரு தடவ நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிட்டோம்னா, அத மாத்த முடியாது. அத மாத்தினாலும் அது இன்வாலிட் ஆயிடும். அப்படி செய்யக்கூடாது. ஸோ நம்ம ரொம்ப கூடுதல் கவனத்தோட தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் பேஸ்ட் எக்ஸாம கையாள வேண்டியது இருக்கு. இங்க ஓஎம்ஆர் ஷீட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஓஎம்ஆர் ஷீட்ட எப்படி ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்ட யாரு இவாலுவேட் பண்ணுவா அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா ஷேட் பண்ணினா தான், அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரால நம்ம எழுதியிருக்க ஆன்ஸர வாசிக்கவே முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருந்தாலும், நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல சரியான முறையில, சரியான விதத்துல பதில் அளிச்சிருந்தா தான், உங்களுக்கு அது மதிப்பெண்ணா மாறும். ஓஎம்ஆர்ல நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு இந்த ஆன்சர் சரியா தெரியும். ஆனா ஓஎம்ஆர்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, அது வந்து பயனளிக்காது. ஸோ இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம்ல இந்த தெளிவான புரிதல் நமக்கு வேணும். அண்ட் இன்னொன்னு, ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம பேசிக்கா நம்மளோட டீடைல்ஸ வந்து பதிவிடுவோம். ஆன்சர் பண்றது வேற. அதற்கு முன்னாடி அடிப்படை தகவல்கள பதிவிடுவோம். உதாரணத்துக்கு ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பர் நம்மளோட ஹால் டிக்கெட்ல தெளிவா குடுப்பாங்க. அத பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ஏன்னா, இது நான் தான், இது என்னுடைய ஷீட் அப்படிங்கிற ஒரு அடையாளமே இந்த ரோல் நம்பர் தான். டெஸ்ட் புக்லெட் தான். டெஸ்ட் புக்லெட் நம்பர் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து தவறுகள் வந்து செய்யக்கூடாது. செஞ்சுட்டு நம்ம என்னதான் உள்ள ஆன்சர் கரெக்ட்டா பண்ணியிருந்தாலும், இந்த இடத்துல பிழை நேர்ந்தது அப்படின்னா, அது பயனளிக்காது. இல்லையா? சோ இங்கெல்லாம் ரொம்ப பொறுமையா நம்ம பார்த்து கையாளணும். அதே மாதிரி டெஸ்ட் புக்லெட் நம்பர். இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் புக்லெட் குடுப்பாங்க இல்லையா? அதுல இந்த நம்பர் எழுதியிருப்பாங்க. இதையுமே சரியான முறையில பார்த்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி ஷேட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த டெஸ்ட் புக்லெட்டுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் வராது. மாறி, மாறி வரும். சோ அது உங்களுக்கு என்ன கோட் ஏ, பி, சி, டி அத நம்ம தெளிவா மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு முன்னாடி, பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இதையும் நீங்க தெளிவா வாசிச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி 5 நிமிஷம் நமக்கு டைம் தருவாங்க. கண்டிப்பான முறையில 5 நிமிஷம், 10 நிமிஷம் டைம் தருவாங்க. சோ நிதானமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வாசிச்சு, ரோல் நம்பர், கொஸ்டின் புக்லெட் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு வந்து கொஸ்டின் புக்லெட் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கையில குடுப்பாங்க. சோ அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல எல்லா பக்கங்களும் சரியான முறையில பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும்.
ஒருவேளை அதுல ஏதாவது பக்கங்கள் வந்து குறைந்தது, இல்ல ஒரு பக்கம் காணும், பேஜ் நம்பரே காணும், எனக்கு சரியா பிரிண்ட் ஆகல. இந்த மாதிரி ஏதாவது பிழை இருந்ததுன்னா, உடனே இன்விஜிலேட்டர்ட்ட அத நீங்க வந்து தெரியப்படுத்தணும். சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமா, அட்டெண்டன்ஸ் ஷீட்ன்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க நம்மள்ட்ட. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரியான முறையில ஹால் டிக்கெட்ல இருக்கிற அதே ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர், அதோட கோட், அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர். தேவைப்பட்ட தம்ப் இம்ப்ரஷன் வைக்க சொல்லுவாங்க. பெருவிரலோட அச்சு வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சரியான முறையில வைக்கணும். ஆனா நமக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அட்டெண்டன்ஸ் ஷீட் கொண்டு வர்றாங்கன்னா, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். என்னதான் பதட்டமா இருந்தாலும், 1 நிமிஷம், 2 நிமிஷம் அதுக்கு நிதானமா நம்ம செலவிடணும். அப்படி அந்த இடத்துல நம்ம வந்து நிதானமா செலவிடலன்னா, அது கூடுதல் நேர விரயத்துக்கு தான் வழிவகுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நீங்க போடுற கையொப்பமா இருக்கட்டும், கரெக்ட்டான முறையில அதெல்லாம் செயல்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இப்படித்தான் வந்து நம்ம OMR ஷீட்ட ஃபில் பண்ணணும். சரிங்களா? அண்ட் உங்களோட கையெழுத்து போடும்போது கரெக்ட்டா கேண்டிடேட் அப்படின்னு குடுத்திருக்கிற இடத்துல போடுங்க. இன்விஜிலேட்டரோட இடத்துல போட்றாதீங்க. பாவம் அப்புறம் அவங்க எங்க போய் போடுவாங்க? நம்மளும் குழம்பி இன்விஜிலேட்டரையும் குழப்புன மாதிரி ஆயிடும் அது. ஸோ இந்த தவறெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இப்படித்தான் OMR ஷீட்ட பொறுமையா, நிதானமா, சரியான முறையில ஃபில் பண்ணணும். ஓகே. இது எல்லாமே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் செய்யக்கூடாது, எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன? இதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்கலாம். டெக்னிக்ஸ் பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் திங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் கரெக்ஷன் பண்ண போறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்ஷியல் ஷேடிங் பண்ணக்கூடாது. அரைகுறையா ஷேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். 2வது டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது. இப்ப நம்மளோட OMR ஷீட்ட ஒரு ஆசிரியர் வந்து திருத்துறாங்க அப்படின்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி இந்த குழந்தை ஏதோ நம்மள்ட்ட சொல்ல வருது. இதுதான் பதிலா நம்ம தேர்வு செய்யணும் போல. அப்படி சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு அதெல்லாம் புரியாது. சோ நீங்க டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க எங்கேயாவது மிஸ்டேக் ஏற்படுது. ஒருவேளை எங்கேயாவது தவறுதலா மிஸ்டேக் பண்றீங்கன்னா, அந்த மிஸ்டேக்க அதோட விட்டுட்டு, அத திருத்த முயற்சி செய்யக்கூடாது. அந்த கொஸ்டின அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடணும். நகர்ந்து போயிடணும். நடந்து முடிஞ்ச விஷயத்துல அந்த பண்ணின மிஸ்டேக்லயே டைமையும், எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அந்த நேரத்துக்குரிய பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அது நம்ம மாத்த முடியாது. ஓகே. அண்ட் அந்த மன அழுத்தத்த அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நம்ம எடுத்துட்டு போகவும் முடியாது. சரி ஓகே. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின கரெக்ட்டா பண்ணுவோம். மீதம் இருக்கிற கேள்விகள சரியா கையாளுவோம். அப்படி சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரிலாக்ஸ்டா அடுத்த கொஸ்டின் நோக்கி நம்ம நகர்ந்து போயிடணும். சரிங்களா? சோ இதுதான் அப்போதைக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே. அத மட்டும் செய்யணும். எக்காரணத்த கொண்டும் நடந்து முடிஞ்ச மிஸ்டேக் மேல எனர்ஜியவும், டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபைன். அடுத்து ஓவர்லேப்பிங். இந்த ஓவர்லேப்பிங் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இது பண்ற மிஸ்டேக் தான். நான் உங்கள்ட்ட ரொம்ப தெளிவா இத சொல்லணும்னு நெனச்சேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். எஸ். சோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா, ஆன்ஸர் எப்படி ஷேட் பண்றதுன்னு தெரியாம, இப்படி ஷேட் பண்ணிட்டே வரும்போது, இப்படி பக்கத்துல இருக்கிற பபுள் எல்லாம் ஷேட் பண்ணி வைப்போம். இது தவறான முறை. இப்படி பண்ணவே கூடாது. என்ன ஷேட் பண்ணணும்? நீங்க எந்த ஆன்ஸர் சூஸ் பண்றீங்களோ, முதல்ல அந்த கேள்வி நம்பர பார்க்கணும். ஓகே. 5வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அப்போ அந்த சிய வந்து முதல்ல இப்படி வெளிய கோடு போடணும். முதல்ல அந்த ரவுண்ட வந்து தெளிவா நம்ம ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உள்ள ஷேட் பண்ணணும். இதுதான் சரியான மெத்தட். நெறைய பேர் என்ன பண்றோம்னா, இத இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு, இப்படி பக்கத்துலலாம் ஓவர்லேப் பண்ணி வைக்கிறோம். இது தவறான மெத்தட். சோ நீங்க எங்க பண்றீங்களோ, அந்த கொஸ்டின் நம்பர முதல்ல கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர தவற விட்டுட்டு ஷேட் பண்ணினா அதுவும் தவறு தான். ஓகே. இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்ஸர் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த கேள்வி நம்பர பார்த்துட்டு, அந்த ஆன்ஸரோட அவுட்டர் சர்க்கிள முதல்ல நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு, அப்புறம் இன்னர் ஷேடிங் குடுக்கணும். இதுதான் சரியான அப்ரோச். புரியுதுங்களா? இப்படி பண்ணினா மிஸ்டேக் வராது. டபுள் ஷேடிங், ஓவர்லேப்பிங், பார்ஷியல் ஷேடிங் இதெல்லாம் வராது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்டர் சர்க்கிள ஷேட் பண்ணாம உள்ள மட்டும் இப்படி பண்ணுவாங்க. உள்ள பண்ணிட்டு ஓகே நான் ஷேட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்க்க ஷேட் பண்ண மாரி தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்களேன், அது ஷேட் ஆகல. இத வந்து அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரீட் பண்ணாது. அது எப்படி புரிஞ்சுக்கும்னா, இந்த இடத்துல அவங்க ஆன்ஸரே குடுக்கல போல அப்படி நெனச்சுட்டு போயிடும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணல அப்படின்னு நெனச்சுட்டு அது அடுத்த கொஸ்டின் போயிடும். சோ நம்ம தான் தெளிவான முறையில ப்ராப்பரா ஷேடிங் பண்ணணும். இதெல்லாமே ஆன்சரிங் டெக்னிக்ஸ். நான் உங்களுக்கு எப்படி வந்து பிழை இல்லாம ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்றேன். புரிந்ததுங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்து போகலாம். நம்மளோட OMR ஷீட் இதோட பிடிஎஃப் நான் கீழ தர்றேன். நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த OMR ஷீட்ல முக்கியமா நான் சொன்ன மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு 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 டெக்னிக் தான்.
அண்ட் நம்ம எக்ஸாமோட அப்ரோச் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்மளோட எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கொஸ்டின் புக்லெட்ட வாங்கினதும், அந்த கொஸ்டின் புக்லெட்லயே ஆன்சர் வந்து மார்க் பண்ணுவாங்க. இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் ஏ, இந்த கேள்விக்கு ஆன்சர் பி, அப்படி எல்லாமே மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிட்டு இன்விஜிலேட்டர் வந்து கடைசியில சொல்லுவாங்க, இன்னும் எக்ஸாம்க்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. எக்ஸாம் முடியறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அப்படி சொல்லுவாங்க. கடைசி 1/2 மணி நேரம் வந்த உடனே ஓஎம்ஆர் ஷீட் எங்க வச்சோம் தேடுவாங்க. ஏன்னா கடைசி 1/2 மணி நேரத்துல இவங்க எல்லா கேள்விகளுக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல போய் ஆன்சர் மார்க் பண்ண போடுவாங்க. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. கடைசி 1/2 மணி நேரத்துல நம்ம எவ்ளோ டென்ஷனா இருப்போம்னு நமக்கு தெரியும். அப்ப போய் 150 கேள்விகளுக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல நான் மார்க் பண்ணுவேன்னா, அது ரொம்ப தவறான அணுகுமுறை. சரிங்களா? அப்படி செய்யக்கூடாது. சரி எப்படி இத ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 150 கேள்விகள நான் 25 கேள்விகளா பிரிச்சுக்கிறேன். அப்படி பிரிச்சுக்கிட்டா நான் வந்து ஒரு 6 பங்குகளா பிரிச்சுப்பேனா? ஏன்னா 25 வந்து 6 பங்கா போட்டா எனக்கு 150 கிடைக்கும். சோ 6 பங்குகளா பிரிச்சுக்கிறேன். அடுத்ததா எனக்கு வந்து 3 மணி நேரம் பரீட்சை நடக்குது. இதுல 180 நிமிடங்கள் எனக்கு குடுக்குறாங்க. இதையும் நான் 6 பங்கா பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு 30 நிமிஷம் கிடைக்குது. அப்போ எனக்கு வந்து 6 முறை அந்த 30 நிமிஷம், 30 நிமிஷமா நான் அந்த 3 மணி நேரத்த நான் பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் நான் 25 கேள்விகள் வந்து சரியான முறையில பதில் எழுதணும். அதாவது கொஸ்டின் புக்லெட் இருக்கு இல்லையா? அத வாசிக்கிறேன். முதல் 25 கேள்விகளுக்கு நான் பதில் பண்றேன். அப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துட்டு வந்து அதுல நான் ஷேர் பண்றேன். ஓகே. அப்ப 1ல இருந்து 25 கேள்விகள் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து திரும்ப அந்த கொஸ்டின் புக்லெட் போறேன். அடுத்து இருக்கிற ஒரு 25 கேள்விகள். அதாவது 26வது கேள்வியிலிருந்து 50வது கேள்விகள் வரைக்கும் நான் அந்த புக்லெட்ல வாசிச்சு ஆன்சர் பண்றேன். திரும்ப இங்க வந்து அதே மாதிரி நான் ஷேர் பண்றேன். இதுதான் ஒரு சிறந்த அணுகுமுறையா இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ட ஃபில் பண்றது பொறுத்தவரைக்கும். நம்ம கேள்வி நம்மளோட பரீட்சையில 150 கேள்விகள் அப்படிங்கிறதுனால நான் இப்படி எடுத்திருக்கேன். பொதுவா ஓஎம்ஆர் ஷீட்ல இதுதான். சில கேள்விகள் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து சால்வ் பண்ணணும். அப்புறம் அத வந்து ஆன்சர் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர் பண்ணணும். நான் கடைசி நேரத்துல தான் ஆன்சர் மார்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப தவறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னதான் எல்லா ஆன்சருக்கும் சரியான எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தெரிஞ்சிருந்தாலும், ஓஎம்ஆர்ல நீங்க அத சரியான விதத்துல மார்க் பண்ணா தான் ஆன்சர். மார்க் இல்லையா? சரியான விதத்துல மார்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய மதிப்பெண்கள் வழங்கப்படும். சோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்ட கையாள்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இத வந்து நீங்க பழக்கப்படுத்தி எடுத்துட்டு வரணும். முதல் முறையா நீங்க பார்க்கும்போது ஒரு சில தவறுகள் ஏற்பட தான் செய்யும். அது இயல்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத சரி பண்ணி நம்ம தான் எடுத்துட்டு வரணும். சோ நம்ம எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இதுதான் அணுகுமுறை. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான். 25 கேள்விகளுக்கு 25 நிமிடம். அவ்வளவுதான். அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஓஎம்ஆர் ஷீட் எடுக்கணும். வச்சு ஃபில் பண்ணணும். கரெக்ட்டான முறையில நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணணும். சோ இதுதான் வந்து இதுக்குரிய டெக்னிக். புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். ஆ இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர் மார்க் பண்றதுக்கு முன்னாடி அத வந்து கடைசியா வச்சிருக்கீங்க. ஆன்சர் கொஸ்டின் புக்லெட் எடுத்து மேல வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டே வரீங்க. கொஸ்டின் புக்லெட்ல இருக்கிற ரஃப் ஷீட்ல தான் சால்வ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நீங்க அப்படித்தான் பண்றீங்க. ஆனா அந்த ரஃப் ஷீட்டுக்கு கீழ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் தான் இருக்கு. அப்ப கொஸ்டின் புக்லெட்ல நீங்க எழுதி பார்க்குற எல்லா அச்சும் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல போய் அந்த அச்சு விழுது. அது ரொம்ப தவறான செயல். ஓஎம்ஆர் ஷீட்ட தனியா வச்சிருக்கணும். ஒண்ணு வலது கை பக்கமோ, இல்ல இடது கை பக்கமோ தனியா வச்சிருக்கணும். கொஸ்டின் புக்லெட்ட நடுவுல வச்சு வாசிக்கணும். அதுக்கப்புறம் எப்ப நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத அப்ப கசங்காம அப்படி எடுத்து உங்களோட கொஸ்டின் புக்லெட்டுக்கு மேல வச்சு மார்க் பண்ணிட்டு, திரும்ப அத அப்படி தனியா எடுத்து வச்சுடணும். கொஸ்டின் புக்லெட்டுக்கு கீழ வச்சுக்கிறது, அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்ட காணோம்னு கொஞ்ச நேரம் தேடுறது, நம்ம அந்த கொஸ்டின்ல இருக்கிற ரஃப் காலம்ல வொர்க் பண்ற அந்த மேத்ஸ் எல்லாம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல போய் அச்சா விழும். இது தவறான அணுகுமுறை. இத செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து. சோ முக்கியமா நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அடுத்து ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1 முறைக்கு 2 முறை டூவலா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ட செக் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம ஒரு சில கேள்விகள கடைசியில ஆன்சர் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருப்போம். ஓகே, இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. நான் கடைசியா ஆன்சர் பண்றேன். அப்படி சொல்லி எடுத்து வச்சிருப்போம். ஆனா, அவசரத்துல என்ன பண்ணுவோம்னா, அத கடைசியில ஆன்சர் பண்ணாமலே ஓஎம்ஆர் ஷீட்ட குடுத்துட்டு வந்துருவோம். அப்படி பண்ணக்கூடாது. சோ 1 முறைக்கு 2 முறை எல்லா கேள்விகளுக்கும் நான் விடை அளித்துட்டேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க உங்கள நீங்களே. ஓகே. யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நம்மள்ட்ட. நம்மளா தான் செக் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தெரியாம எந்த கேள்வியும் விட்டுட்டு வராதீங்க. எனக்கு இது தெரியல. அதனால நான் இத வந்து ஆன்சர் பண்ணல. அப்படி விடக்கூடாது. ஏன்னா, நம்ம எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது.
நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால உங்களுக்கு தெரியாத கேள்வியா இருந்தா கூட கொஞ்சம் எஜுகேட்டட் கெஸ் ஒர்க் போடலாம். எஜுகேட்டட் கெஸ் ஒர்க் அப்படின்னா, நீங்க படித்த அந்த கான்செப்ட்ட கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, உங்களுக்கு அதுல எது சரின்னு படுதோ, ஒரு தோராயமான பதில சூஸ் பண்ணி ஆன்ஸரா போடலாம். ஓகே. அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், அ ஒரு சில பேர் வந்து அந்த டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியல அப்டின்னா, ஒரு வேள உங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்டின்னா, எனக்கு கடைசில ஒரு 10 கொஸ்டின் ஆன்ஸர் பண்ண முடியல, 5 கொஸ்டின் ஆன்ஸர் பண்ண முடியல, இந்த மாதிரியெல்லாம் சொல்வீங்க. அப்டி சொல்லக்கூடாது. ஒருவேள காலதாமதம் ஆகுது, கடைசி 10 கொஸ்டின் என்னால ஆன்ஸர் பண்ண முடியல அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த கடைசி 10 கேள்விகளுக்கும், அல்லது ஒரு அந்த 5 கேள்விகளுக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷன ரேண்டமா சூஸ் பண்ணி, அத அப்படியே ஷேட் பண்ணிட்டு வந்துடணும். சி சூஸ் பண்றீங்கன்னா, எல்லாத்துக்கும் சி, சி, சின்னு போட்றணும். இல்ல பின்னா எல்லாத்துக்கும் பி, பி, பின்னு போட்றணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா, ஒரு 10 கேள்விக்கு நீங்க பி போடும்போது, அதுல 1 கேள்வி, 2 கேள்வி சரியாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ப்ராபபிலிட்டில. ஓகே. நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால, நம்ம தைரியமா ரேண்டம் ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேள காலதாமதம் ஏற்பட்டதுன்னா. மத்தபடி சரியான அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லபடியா டைம் மேனேஜ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் 25 கேள்விகள சால்வ் பண்ணி, அதோடைய ஆன்ஸர ப்ராப்பரா மார்க் பண்ணிக்கிட்டே வர்றது தான் சரியான டைம் மேனேஜ்மென்ட், சரியான எக்ஸாம்க்குரிய அப்ரோச். அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் முடிக்கிறது கூடுதல் சிறப்பு. அத ட்ரை பண்ணி பாருங்க. சரி இதெல்லாம் எப்படி வரும் அப்படி கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நீங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். பட் அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணினா தான் வரும். எக்ஸாம் ஹால்ல தான் போய் நான் உட்கார்ந்து ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி அடம் பிடிக்க கூடாது. முன்னாடியே ஓஎம்ஆர் ஷீட் நான் பிடிஎஃப் தர்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு, பிரிண்ட் போட்டுட்டு உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மெட்டீரியலோட சேர்த்து ஓஎம்ஆர் ஷீட் வாங்கியிருக்கீங்க இல்லையா? சோ நீங்களுமே ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எவ்ரிபடி எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புறீங்க. ஐ அம் ஹேப்பி வித் தட். பட் ஓஎம்ஆர் ஷீட் பிராக்டிசிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல தான் அத ரியலைஸ் பண்ண முடியும். நீங்க ரியல் டைமா இப்பவே அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல் லென்த்தா டெஸ்ட் உட்கார்ந்து எழுதி பார்க்கணும். பேப்பர் 1, பேப்பர் 2 2ம் சேர்ந்து உட்கார்ந்து எழுதணும். ஒரு இடத்துல உங்களால 3 மணி நேரம் அசையாம உட்கார்ந்து வாசிக்க முடியணும், எழுத முடியணும். நெறைய பேர் 3 மணி நேரத்துக்குள்ளேயே என்னால உட்கார முடியல அப்படி சொல்றீங்க. தூக்கம் வருது சொல்றீங்க. அண்ட் டயர்டா ஃபீல் பண்றேன் அப்படி சொல்றீங்க. கண்ணு வலிக்குது சொல்றீங்க. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, நம்ம படிக்கும்போதே அதுக்குரிய பிராக்டிஸ் ஒரு இடத்துல உட்கார்ந்து புத்தகம் வாசித்தல் பழக்கம் நமக்கு குறைவா இருக்கு. சோ அந்த பிராக்டிஸ் எல்லாம் இப்பவே எக்ஸாம்க்கு இன்னும் 30 டேஸ் இருக்கு இல்லையா? இப்பைல இருந்தே நம்ம அந்த பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் குடுத்துட்டேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் சைக்கிள். நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த 30 நாள் இருக்கு பரீட்சைக்கு, அப்படி சொல்லிட்டு நைட் எல்லாம் உட்கார்ந்து படிக்கிறது. பகல்ல வந்து ஒரு 8 மணி, 8:30 அது மேல லேட்டா எந்திரிக்கிறது. இது தவறான அணுகுமுறை. புரியுதுங்களா? எக்ஸாம் வந்து எப்ப நடக்கும் நமக்கு? 9 மணிலருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். இல்லன்னா 9லருந்து ஒரு 1 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மணி நேரம். அந்த டைம் நம்ம ஆக்டிவா இருக்கணும். எக்ஸாம் ஹால்ல மட்டும் இல்ல. ஈவன் வீட்ல நம்ம படிக்கும்போதே கூட ஆக்டிவா இருக்கணும். ஏர்லி நைட் கொஞ்சம் ஏர்லியா தூங்கிடணும். காலையில அந்த டைம் உட்கார்ந்து எந்த டைம்ல நம்ம ஹால்ல எக்ஸாம் எழுதுவோமோ, அதே டைம் ஒரு புத்தகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து 3 மணி நேரம், 5 மணி நேரம் அசையாம படிக்க முடியுதா? நம்மளால வாசிக்க முடியுதா? அந்த பழக்கம் வேணும். ஒரு டெஸ்ட் எடுத்தா 3 மணி நேரம் நம்மளால போட்டு பார்க்க முடியுதா? ஏன்னா முதல் கேள்விக்கு நம்ம குடுக்குற கவனம் கடைசி கேள்விக்கு குடுக்குறது இல்ல பரீட்சையில. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. நம்ம வந்து முதல் கேள்விக்கு எவ்ளோ கவனம் குடுக்குறோமோ, அதே கவனம் கடைசி கேள்விக்கும் குடுக்கணும். அந்த அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? சோ ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப முக்கியம். பகல் நேரத்துல தூங்கி பழகாதீங்க. லேட் நைட் படிச்சு பழகாதீங்க. கரெக்ட்டா நைட்டுக்கு தூங்குங்க. கரெக்ட்டா காலையில எழுந்து அந்த நேரம் உட்கார்ந்து புத்தகத்தோட படிங்க. சரிங்களா? ஸ்லீப் சைக்கிள் ரொம்பவே முக்கியம். அடுத்ததா ஃபுட் ஹேபிட்ஸ். நமக்கு தெரியும் லைக் வெதர் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி மாறிட்டே இருக்குன்னு. சோ உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இத கூடவா யோசிக்கணும்னா, ஆஃப் கோர்ஸ் இது எல்லாமே ரிசல்ட்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். ஓகே. ரொம்ப முக்கியம் நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்க. இவ்ளோ நாள் நீங்க எப்படி படிச்சிருந்தாலும் சரி. பட் இந்த வரக்கூடிய நாட்கள்ல நம்மளால முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா மைண்ட் செட் ஏற்படுத்திட்டு கிடைச்ச நேரத்துல உட்கார்ந்து படிச்சு, அந்த நான் சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களோட ஆன்ஸர்ஸ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன். என்னோட கனெக்டடா இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பேப்பர் 1க்குரிய மெட்டீரியல், கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வாங்கிக்கலாம்.
முக்கியமா சக்சஸ்ஃபுல்லா உங்களோட நெட் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம முடிச்சுட்டு, காலேஜ் டிஆர்பிக்கு நம்மள்ட்ட கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணி கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆன்சர் ரைட்டிங் புக்லெட் இருக்கு இல்லையா? இதுல தான் நம்மளுடைய காலேஜ் டிஆர்பிக்குரிய டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் செக்ஷன் பில குடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ தர்றேன். மறக்காம வாங்கி இப்போயிலிருந்து அத எழுதி பிராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ எவ்ரிஒன்.